வணக்கம். டென்னிஸ் பால் பார்த்திருப்பீர்கள். ரப்பர் பால், டென்னிஸ் பால், இந்த இரண்டு பந்துகளையும் உயரத்தில் தூக்கி வீசினால் அது என்ன ஆகும்? அங்கேயே நின்று விடுமா? இருக்காது. அது எவ்வளவு தூரம் நீங்கள் அதற்குரிய விசையை கொடுத்து அனுப்புகிறீர்களோ அதே அளவு அதனுடைய மடங்காக அதிகமாக கீழே வரும். கீழே வந்தவுடன் தொப்பென்று கீழே விழும். கீழே பட்டவுடன் அது பட்டு பவுன்ஸ் ஆகி திரும்பி மேலே செல்லும். இந்த நிகழ்வு நடப்பதை பார்த்திருக்கிறீர்கள். இதில் நீங்கள் செயல்படுத்திய ஆற்றல் இந்த பந்தை தூக்கி போட்டது வரை தான் இருந்தது. உங்கள் கையிலிருந்து அந்த பந்து செல்லும் வரை தான் உங்களுடைய சக்தி அதன் மீது பிரயோகம் இருந்தது. பின்னர் அது பிரபஞ்சத்திடம் தஞ்சம் புகுந்தது. அந்த பிரபஞ்சம் அந்த பந்தை என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் மீது அந்த விசையை செலுத்தி கீழே சென்று ஓங்கி அடித்து பின்பு மேலேயும் கீழமாக அது அசைவை செயல்படுத்தியது. இதில் நீங்கள் செய்தது பந்தை எரிய வேண்டும், உங்களுடைய விசையை மட்டும்தான் கொடுத்திருக்கு. அதுபோல்தான் நம் எண்ணங்களும். நம் எண்ணங்களுக்கு நாம் ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதை அனுப்புகிறோம், பிரபஞ்சத்திடம் அனுப்புகிறோம். அந்த பிரபஞ்சம் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை ஒரு நிகழ்வாக மாற்றி உங்களுக்கு திரும்பி அனுப்புகிறது. உங்கள் எண்ணம்தான் உங்களுடைய விதைகள். அந்த விதையை நீங்கள் மரமாக, பழமாக, கனியாக மாற்ற வேண்டும் என்றால் அது பிரபஞ்சத்திடம் கையில் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை நீங்கள் நல்ல செயலாக செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது மரமாக வளர்ந்து கனியாக மாறி உங்களுக்கு பலனை கொடுக்க போவது நீங்கள் விதைத்த விதைதான். நீங்கள் விதைத்ததனோ நீங்கள் தான் அதை வளர்த்து அதற்குரிய ஒரு பரிணாமத்தை அதை மாற்றி அது உங்களுக்கு கொடுக்க போவது இந்த பிரபஞ்சம்தான். அதனால் தான் சொல்வார்கள், நீங்கள் விதைக்கும் விதையை சரியாக விதையுங்கள், உங்கள் நல்லதை கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்காக எண்ணத்தையே செயல்படுத்தாமல் கண்டவற்றை சிந்தித்து கொண்டு வாழ்க்கையின் அந்த எண்ணத்தை நீங்கள் விதைத்து கொண்டிருந்தால் அதற்குரிய பலனை தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த டென்னிஸ் பந்து கையில் செல்லும் வரை எப்பொழுது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே போல் உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் ஒரு நற்சிந்தனையுடன் ஒரு கட்டுக்கோப்புடன் அதை பராமரித்து அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கைமாற்றி விட்டீர்கள் என்றால் அது நல்லபடியாக உங்களுக்கு பலனை தரும் என்றுதான் அந்த ஒரு நிகழ்விலிருந்து என்னால் பார்க்க தோன்றியது. நீங்களும் இனிமேல் டென்னிஸ் பந்து இல்லை ரப்பர் பந்து குதிக்கும்போது இதை யோசிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.